ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பிஎஸ்டியில் இருக்கிற ஃபைலை வந்து நம்ம கோரல்ட்ராவில் எப்படி கன்வெர்ட் பண்ணி வெர்ஷன் மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த ஸ்க்ரீனில் இந்த பிஎஸ்டி ஃபைலை தான் நம்ம கோரல்ட்ராவை மாற்ற போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, சேவஸ் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் நான் ஆல்ரெடி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கேன். நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பிடிஎஃப் இருக்குல்ல, ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கோரல்ட்ராவில் போட்டுக்கலாம். ஸோ வந்து அது வந்து கர்வ் பண்ணி கேட்குதா இல்லை டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம கர்வ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம கர்வ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகுது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிஎஸ்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கர்வ் பண்ணியே கொடுங்க. கர்வ் பண்ணி கொடுக்கும்போது வந்து இன்கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாண்ட் மிஸ் ஆகாது. ஸோ வந்து இப்போ நம்ம கர்வ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து அன்குரூப் கொடுத்து பார்க்கலாம். அன்குரூப் கொடுத்து பார்த்தா என்னென்ன லேயர்ஸ் வந்து தனித்தனியாக வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இமேஜஸ் தவிர மற்ற எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து தனித்தனி லேயராக வருது. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, திரும்பியும் வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம திரும்பியும் குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குரூப் பண்ணியாச்சு. எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து குரூப் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இதில் வந்து சென்டராக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஃபாண்ட் வந்து ஒரு சில இடத்துல மிஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ மிஸ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எங்கேயுமே மிஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து திரும்பியும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் சேவஸ் கொடுத்துக்கோங்க. சேவஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த வெர்ஷனில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து வெர்ஷன் வச்சுருந்தேன். ஸோ வந்து அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இப்போ அந்த ஃபைலை வந்து என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேமுக்கு போட்டுக்கோங்க. 8 feet into 10 feet. ஸோ வந்து இது வந்து வெர்ஷன் நம்ம கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். வெர்ஷன் 15 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். வித் கர்வோடு இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ இங்கே வெர்ஷன் எப்படி மாற்றுறது அப்படின்னா, கீழே பாருங்கள் வெர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் 15 அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். ஸோ என்கிட்ட வந்து 14 கேட்டாங்க. 14 வந்து இப்போது வந்து இந்த 2021 கோரல்ட்ராவில் வந்து அது இல்லை. ஸோ அதனால் 15 அப்படின்றத இதுக்கு மாற்றியாச்சு. ஸோ வந்து நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான். சேவ் கொடுத்தோன்னா நம்ம எங்கே அந்த ஃபைல் சேவ் ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து அந்த ஃபைல் மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட்டில் தான் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த 30 நம்ம சேவ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து என்னோடய கிளைண்ட் இருக்கார்ல, அவரோட ஃபோல்டரில் வந்து நான் வந்து டேட்டு மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே சேவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ வந்து இந்த டேட்டில் வந்து இந்த சைஸு அப்புறம் வந்து இந்த வெர்ஷனில் கர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிட்டால் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து இன்கேஸ் பிரிண்ட் பண்ணும்போது ஃபாண்ட் மிஸ் ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி கர்வ் பண்ணி தான் கொடுத்தோம், நீங்கள் ஏதோ சொதப்பிருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ லோட் ஆகுது, எதுக்காக அப்படின்னா அதோட டேட்டா எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த டேட்டாலாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இல்லுஸ்ட்ரேட்டரில் அதே மாதிரி தான் இருக்கும். கீப் டேட்டா, கிளியர் டேட்டா அப்படின்னு காட்டும். ஸோ வந்து கீப் டேட்டா அப்படின்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். கிளியர் டேட்டானா கொஞ்சம் ஸ்லோ ஆகி உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும். ஸோ வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம வந்து திரும்பியும் வந்து இந்த கோரல்ட்ரா வந்து இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் பாட்டுக்கு போயிட்டு அப்லோட் பண்ணால் நாட் ரெஸ்பாண்டிங்கில் வந்து நின்றுடும். ஸோ வந்து அது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. அது வந்து ரொம்ப லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து போடலை இதுக்குள்ளே. ஸோ லோட் ஆகுது. இப்போ வந்து பிஎஸ்டிலேருந்து நம்ம வந்து கோரல்ட்ராவில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணால் கண்டிப்பாக நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லோட் ஆனது வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கும்போது எப்படி வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு கர்வ் ஆகி வந்திருக்கா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாண்ட் மிஸ் ஆகிருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். நம்ம இங்கே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. எதுக்காகனா இது வந்து 2021 வெர்ஷன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணோன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து 15 வெர்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ வந்து இதுவும் லோட் ஆகுது, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம அதை செக் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஸோ வந்து அந்த ஃபாண்ட்டு மிஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ வந்து பேஜ் 2 நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பேஜ் 2லையும் வந்து எந்த ஃபாண்ட்டும் மிஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ வந்து நம்ம இதை வந்து நம்ம திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணால் கண்டிப்பாக என்ன சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணால் கண்டிப்பாக என்ன சேனல் லைக்